குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபோர்ஸ் அகாடமி. டெய்லி கண்டவர்ஸில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஏப்ரல் 6 2025 ஞாயிற்றுக்கிழமை என்ன கண்டவர்ஸ் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம டெய்லி கண்டவர்ஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க பார்த்து நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. அது மட்டும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். முடிஞ்சாலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்ற டெலிகிராம் சேனல் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு ஒன்று கிடைக்கும். லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். வாங்குறவங்க வந்து பார்த்தீங்கன்னா டச் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. சரிங்களா? நம்ம கண்டவர்ஸ் பார்த்து முடியும் பார்த்தீங்கன்னா நமது பயிற்சி மையம் சார்பில் தமிழ்நாடு காவல்துறையில் விரைவில் வந்து பார்த்தீங்கன்னா 2ஆம் நிலை காவல் தேர்வு வந்து பார்த்தீங்கன்னா ஆள் எடுக்க போகிறாங்க. அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெஸ்ட் பேட்ச் தொடங்கியிருக்கோம். இந்தியன் பிசி டெஸ்ட் பேட்ச் 4 வந்து பார்த்தீங்கன்னா தொடங்கியிருக்கோம். இதற்கான டெஸ்ட் பேட்ச் தான் வந்து பார்த்தீங்கன்னா இதோட ஷெடியூல் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் உங்களுக்கு 60க்கும் மேற்பட்ட தேர்வுகளும் 6000க்கும் மேற்பட்ட வினாக்களும் கிடைக்கும். இதற்கான அட்மிஷன் நடந்துட்டுருக்கு. முதல் தேர்வு வந்து பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 1 தொடங்கி நடந்துட்டுருக்கு. விருப்பமுள்ள மாணவர்கள் தாராளமாக நினச்சிக்கலாம். இந்த ஷெடியூல் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வியூ பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக ஜாயின் பண்ணிக்கலாம். பிசி எக்ஸாம் கிளியர் பண்ணுறதுக்கு இந்த டெஸ்ட் பேஜே போதுமானது. ஓகேங்களா? ஸ்க்ரீனில் இருந்த நம்பருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நோட் பண்ணிச்சுக்கோங்க. ஷெடியூல் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் இருந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்கள் டவுட் நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். சரிங்களா? வாங்க ஃப்ரெண்ட்ஸ், கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துடலாம். பிரதமர் மோடி அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா இலங்கை பயணம் மேற்கொண்டிருக்கார். நம்ம நேற்றுலேருந்து தொடர்ந்து 2 நாளாக பார்த்துட்ருக்கோம். அதாவது முதல் நல்லெண்ண நடவடிக்கையாக வந்து பார்த்திங்கன்னா இலங்கையில் சிறைப்பிடித்துள்ள 11 தமிழக மீனவர்களை விடுவித்து அந்நாட்டு அரசு முடிவு செய்துள்ள நிலையில் வந்து பார்த்திங்கன்னா வரும் நாட்களில் மேலும் சிலர் விடுவிக்கப்படுவார்கள் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா தெரிவிச்சிருக்கிறாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா மீனவர்கள் மற்றும் அவர்களுடைய படகுகளையும் சேர்த்து விடுவிக்க வந்து பார்த்திங்கன்னா தயாராக இருக்கிறத வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? பிரதமருடைய பயணம் குறித்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா நேற்று அதுக்கு முந்தின நாள் தொடர்ந்து பார்த்துட்டு வரோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா பிரதமருக்கு வந்து பார்த்திங்கன்னா இலங்கை மித்ர விபூஷண அப்படின்னு ஒரு விருதை வந்து பார்த்திங்கன்னா இலங்கை வந்து பார்த்திங்கன்னா கொடுக்குறாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா இலங்கை அதிபரான அனுரகுமார திசாநாயக்க பிரதமர் நரேந்திர மோடிக்கு வெளிநாட்டு தலைவர்களுக்கு வழங்கப்படும் நாட்டின் மிக உயரிய விருதான இலங்கை மித்ர விபூஷண விருதை வந்து பார்த்திங்கன்னா வழங்க இருக்கிறார். ஓகேங்களா? இந்திய தலைவர் ஒருவர் இந்த விருதை வாங்குறது இதுதான் முதல் முறை. ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? இந்தியா இலங்கை நட்புறவை வலுப்படுத்த நீட்டித்த பங்களிப்பை வழங்கியதற்காக இந்த விருது வழங்கப்படுது. இந்தியாவில் 140 கோடி மக்களின் சார்பாக இந்த விருதை நான் ஏற்றுக்கொள்கிறேன் பார்த்தீங்கன்னா பிரதமர் தெரிவிச்சிருக்கிறார். ஓகேங்களா? அடுத்தது பிரதமர் மோடி அவர்கள் மேலும் கூறியதாவது என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, தன்னுடைய சொந்த மாநிலமான பிரதமருடைய சொந்த மாநிலமான குஜராத்தில் ஆரவல்லி பகுதியில் 1960ஆம் ஆண்டில் கண்டெடுக்கப்பட்ட புத்தரின் புனித நினைவு சின்னங்கள் கண்காட்சிக்காக நான் இலங்கைக்கு அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்காரு. அது மட்டும் இல்லாமல் திருக்கோணமலையில் திரிகோணேஸ்வரர் கோயிலின் புனரமைப்புக்கு இந்தியா உதவும். அனுராதபுரம் மகாபோதி ஆலய வளாகத்தில் மகாபோதி கோயில் மற்றும் நுவரெலியா மாவட்டத்தில் உள்ள சீதா எலியா என்ற சீதை அம்மனுடைய கோயில் கட்டுமானத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா உதவும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு. ஓகேங்களா? இதில் வந்து பார்த்திங்கன்னா பிரதமர் பேசும்போது ஒரு திருக்குறளை மேற்கோள் காட்டியிருக்காரு. ஓகேங்களா? இதில் வந்து பார்த்திங்கன்னா பேசும்போது தமிழில் வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. அதில் வந்து பார்த்திங்கன்னா செயற்கரிய யாவுல நட்பின் அதுபோல் வியக்கரிய யாவுல காப்பு அப்படின்ற 781வது திருக்குறளை மேற்கோள் காட்டி பேசியிருக்காரு. அதன் விளக்கம் வந்து பார்த்திங்கன்னா சவால்கள் மற்றும் எதிரிகளை எதிர்கொள்ளும் போது தான் ஒரு உண்மையான நண்பனையும் அந்த நட்பின் கேடயத்தையும் விட வலுவான உறுதிப்பாடு வேறு எதுவும் கிடையாது அப்படின்றத நம்மளால் வந்து பார்த்திங்கன்னா புரிஞ்சிக்க முடியும் அப்படின்றத இதோட விளக்கம். திருக்குறளை ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? அடுத்து வாக்கப் சட்டத்திருத்த மசோதாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா குடியரசுத் தலைவர் வந்து பார்த்திங்கன்னா ஒப்புதல் அளிச்சிருக்காரு. நல்லா புரிஞ்சுக்கோங்க. மக்களவையிலும் மாநிலங்களவையிலும் ஒரு மசோதா வந்து பார்த்திங்கன்னா அது திருத்தங்கள் மேற்கொள்ளும் போதோ அல்லது வந்து பார்த்திங்கன்னா அது ஏற்கப்படும் போது அது மசோதா மட்டும்தான் அழைக்கணும். அது குடியரசுத் தலைவர் கையெழுத்து ஆனால் மட்டும்தான் அது சட்டமாக மாறும். ஓகேங்களா? இப்போ குடியரசுத் தலைவர் கையெழுத்து போட்டாங்க, அது சட்டமாக மாறிடுச்சு. ஓகேங்களா? இதெல்லாம் ரொம்ப சிம்பிளான கொஸ்டின், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தா போதும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு வந்து பார்த்திங்கன்னா பொருளாதாரத்தில் ஒரு முக்கியமான ஒரு மைல்கல் எட்டியிருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா கடந்த நிதியாண்டில் தமிழ்நாட்டின் மொத்த மாநில உள்நாட்டு உற்பத்தி வந்து பார்த்திங்கன்னா 17.23 லட்சம் கோடியாக உயர்ந்திருக்குது. ஓகேங்களா? இது மத்திய அரசினுடைய புள்ளியியல் மற்றும் திட்ட அமலாக்கத்துறை அமைச்சகத்தினுடைய தரவுகள்லேருந்து தெரியுது. 2023-24 நிதியாண்டில் வந்து பார்த்திங்கன்னா 15.71 லட்சம் கோடியாக மட்டுமே இது இருந்தது. 9.69% வளர்ச்சி கண்டிருக்கு. இதன்படியாக வந்து பார்த்திங்கன்னா பொருளாதார வளர்ச்சி 9.69% உயர்ந்திருக்குது. இந்தியாவிலேயே மிக அதிக வளர்ச்சி செய்த மாநிலம் இதுதான். வருமானம் இல்லை, இந்த வளர்ச்சியில் அதிகமாக இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா தமிழகம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வரும் 2030ஆம் ஆண்டில் 1 ட்ரில்லியன் பொருளாதாரத்தை எட்டக்கூடிய அளவுக்கான அளவு வந்து பார்த்திங்கன்னா தமிழகம் வந்து பார்த்திங்கன்னா மிக எளிதாக எட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா தெரிவிக்கப்பட்டிருக்கு. இதில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியதுன்னா தமிழகம் வந்து பார்த்திங்கன்னா 2030ஆம் ஆண்டில் வந்து பார்த்திங்கன்னா 1 ட்ரில்லியன் அமெரிக்க டாலர் வந்து பார்த்திங்கன்னா அந்த இலக்கு நிர்ணயம் பண்ணி தான் போய்கிட்டு இருக்கோம். ஓகேவா? அடுத்தது மணிப்பூர் மைத்தேயி குகி சமூக பிரதிநிதிகளுடன் மத்திய அரசு அமைதி பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கே தெரியும், மணிப்பூரில் வந்து பார்த்திங்கன்னா இந்த 2 சமூகத்துக்கு சார்ந்தவங்களுக்கு தான் பெரிய பிரச்சனை நடந்துகிட்ருக்கு. அதை பற்றி தான் கொடுத்துருக்காங்க. இதை பற்றி ஜஸ்ட்டு நம்ம நிறைய பார்த்துருக்கோம். ஜஸ்ட்டு ஞாபகம் மட்டும் வச்சுக்கோங்க. ஓகேவா?
அடுத்தது செயற்கை நுண்ணறிவில் வந்து பார்த்திங்கன்னா 11,900 கோடி முதலீடுடன் இந்தியா 10வது இடத்துல இருக்குது. ஓகேங்களா, செயற்கை நுண்ணறிவு ஏஐ தொழில்நுட்பத்தில் 11,900 கோடி தனியார் முதலீடுகளுடன் வந்து உலகின் 10வது இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இந்தியா இருக்குது. 2025 தொழில்நுட்பம் மற்றும் புதிய கண்டுபிடிப்புகள் என்னும் தலைப்பிலான அறிக்கை வந்து பார்த்திங்கன்னா ஐநா வந்து பார்த்திங்கன்னா வர்த்தக மற்றும் மேம்பாட்டு அமைப்பு வந்து பார்த்திங்கன்னா வெளியிட்டிருக்காங்க. இந்த அறிக்கையில் கூறப்பட்டிருப்பதாவது ஏஐ போன்ற நவீன தொழில்நுட்பங்களுக்கான தயார் நிலை குறியீட்டில் 170 நாடுகளில் இந்தியா 36வது இடத்துல இருக்குது. கடந்த 2002 48வது இடத்துல இருந்துச்சு. ஓகேங்களா, அதே போல் தகவல் மற்றும் அதாவது தொலைத்தொடர்பு துறையில் 99வது இடத்திலும், திறன்சார் வகைப்பாட்டில் 113வது இடத்திலும், ஆய்வு மற்றும் மேம்பாட்டில் 3வது இடத்துலையும் இருக்குது. தொழில்துறை திறனில் 10வது இடத்திலும், நிதியில் வந்து பார்த்திங்கன்னா 70வது இடத்துலையும் இருக்குது. இது அப்படியே வரிசையாக போட்டு எழுதிக்கோங்க. ஓகேங்களா, இது வந்து ஐநா வெளியிடுற அறிக்கை, அதனால் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஏஐ சந்தை மதிப்பு வந்து பார்த்திங்கன்னா 409 லட்சம் கோடியாக இருக்குது. இதில் இந்தியா, சீனா, ஜெர்மனி, பிரிட்டன், அமெரிக்கா ஆகிய நாடுகள் வந்து பார்த்திங்கன்னா ஏஐ துறையில் அறிவியல் பூர்வமான வலிமையை பெற்றிருக்குது. 2023 நிலவரப்படி ஏஐயில் வந்து பார்த்திங்கன்னா 5.7 லட்சம் கோடி தனியார் முதலீட்டுடன் முதலிடத்தில் வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்கா இருக்குது. இது உலக அளவில் தனியார் துறையில் ஏஐயில் மேற்கொள்ளப்பட்ட 70% முதலீடு. ஓகேங்களா, உலகமுள்ள 70% முதலீடு அமெரிக்கா மட்டுமே பண்ணுறாங்க. அதில் முதலிடத்தில் இருக்கிறாங்க. வளர்ந்து வரும் நாடுகளை பொறுத்தவரை ஏஐ துறையில் வந்து பார்த்திங்கன்னா 66,585 கோடி தனியார் முதலீட்டுடன் 2ஆம் இடத்துல சீனா இருக்குது. 11,900 கோடி முதலீட்டுடன் இந்தியா 10வது இடத்துல இருக்குது. ஓகேங்களா. அடுத்து வந்து உலகின் மற்ற நாடுகளை விட அமெரிக்கா மற்றும் சீனாவிடம் கிளவுட் உட்கட்டமைப்பு சேவைகள் உள்ளது. இந்த பட்டியல் வளர்ந்து வரும் நாடுகளான சிங்கப்பூர், பிரேசில், இந்தியாவும் இடம் பிடிச்சிருக்காங்க. கிளவுட் ஸ்டோரேஜ் நமக்கே தெரியும், அதில் பற்றிலாம் சொல்லியிருக்காங்க. அது இல்லாமல் கிட் ஹப் அப்படின்னு சொல்லுவாங்க. குறியீடுகளை வந்து பார்த்திங்கன்னா அந்த கோடிங் உருவாக்குறது, சேமிக்க மற்றும் பகிர உதவும் கிட் ஹப் வலைதளத்தை உருவாக்குபவர்களுடைய எண்ணிக்கையில் வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்கா முதலிடத்திலும், அதற்கு அடுத்த இடத்தில் இந்தியா, சீனா அப்படின்ற பட்டியலில் தான் இருக்கிறாங்க. ஓகேங்களா, இது ரொம்ப முக்கியமானது, நோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இலங்கை சென்ற பிரதமர் வந்து பார்த்திங்கன்னா அங்கே வந்து இலங்கை வந்து பார்த்திங்கன்னா 1996 அந்த காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் வந்து பார்த்திங்கன்னா இலங்கை ஜெயிச்சிருந்தாங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்கள வந்து பார்த்திங்கன்னா பிரதமர் அவர்கள் மீட் பண்ணியிருக்கார், அந்த டீமில் விளையாண்ட எல்லாரையும். ஓகேங்களா. அடுத்தது முக்கியமாக இந்தியா இலங்கை இடையே வந்து பார்த்திங்கன்னா 7 ஒப்பந்தங்கள் கையெழுத்தாயிருக்கு. அதில் முக்கியமானதாக வந்து பார்த்திங்கன்னா இலங்கை அரசுடன் இந்தியா சுமார் 40 ஆண்டுகளுக்கு பிறகு பாதுகாப்பு துறையில் வந்து பார்த்திங்கன்னா அதிகாரப்பூர்வ ஒப்பந்தம் வந்து பார்த்திங்கன்னா மேற்கொண்டிருக்காங்க. ஓகேங்களா. அடுத்தது அதாவது நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்ட மியான்மருக்கு வந்து பார்த்திங்கன்னா 442 டன் உணவுப் பொருட்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா வழங்குறாங்க. இந்த திட்டத்துக்கு பேர் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ரேஷன் பிரம்மா. ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், ரீசெண்டாக நடந்தது. கண்டிப்பாக கரண்ட் அஃபேர்ஸில் கேட்டுருவாங்க, எஸ்சியில் கேட்டுருவாங்க. ஆப்ரேஷன் பிரம்மா அப்படின்ற திட்டத்தின் கீழ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மியான்மருக்கு வந்து பார்த்திங்கன்னா நிதி, அதாவது உதவி, மனிதாபிமான உதவிகள் வந்து பார்த்திங்கன்னா செஞ்சிட்ருக்கிறோம். சரிங்களா. அடுத்து கன்னி வெடிகளை கண்டறிவதில் வந்து பார்த்திங்கன்னா கின்னஸ் சாதனை படைச்சிருக்கு ஒரு பெருச்சாளி. அதாவது பார்த்திங்கன்னா தென்கிழக்கு ஆசிய நாடான கம்போடியாவில் 100க்கும் மேற்பட்ட கன்னி வெடிகள் மற்றும் வெடிக்காத குண்டுகளை தனது மோப்ப சக்தி மூலம் கண்டறிந்து ஆப்பிரிக்க பெருச்சாளி ஒன்று வந்து பார்த்திங்கன்னா கின்னஸ் சாதனை புத்தகத்தில் வந்து இடம் பிடிச்சிருக்கு. ரோனின் என்ற பெயரிடப்பட்ட அந்த பெருச்சாளி வந்து பார்த்திங்கன்னா தரையில் புதைக்கப்பட்டிருந்த 109 கன்னி வெடிகள் மற்றும் 15 வெடிக்காத குண்டுகளை வந்து பார்த்திங்கன்னா நுகர்ந்து பார்த்து கண்டுபிடிச்சிருக்கு. இதற்கு முன்னால் மகாவா அப்படின்ற எழி வந்து பார்த்திங்கன்னா 71 கன்னி வெடிகளை தான் கண்டுபிடிச்சிருந்தது. இது வந்து பார்த்திங்கன்னா 109 கன்னி வெடிகளை வந்து பார்த்திங்கன்னா கண்டுபிடிச்சிருக்கு. ஓகேவா. அடுத்தது இன்று வந்து பார்த்திங்கன்னா பாம்பன் புதிய பாலம் வந்து பார்த்திங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை ஏப்ரல் 6ஆம் தேதி வந்து பிரதமர் அவர்கள் திறந்து வைக்கிறாரு. இதில் வந்து பார்த்திங்கன்னா ராமநாதபுரம் மாவட்டம் மண்டபம்லேருந்து ராமேஸ்வரம் தீவு பகுதியை இணைக்கும் ரயில்வே கப்பல் பாலம் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பாம்பன் பாலம் 1914 கட்டப்பட்டது. இப்போ 2024 கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 100 ஆண்டுகள் கடந்த நிலையில் பாம்பன் பாலத்தில் வந்து பார்த்திங்கன்னா அடிக்கடி பழுது ஏற்பட்டனால 2019ஆம் ஆண்டு 550 கோடி நிதி ஒதுக்கப்பட்டது, புதிய பாலம் கட்டப்பட்டுச்சு. அந்த பாலத்தை வந்து பார்த்திங்கன்னா இன்று பிரதமர் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா திறந்து வைக்கிறார். ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு கரண்ட் அஃபேர்ஸ் அவ்வளோதான். இதை தாண்டி எதுவுமே கேட்க வாய்ப்பில்லை. டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் டெய்லி பார்த்துருங்க, அப்போ தான் மந்த்லி வீக்லி படிக்கும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், முடிஞ்சவங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்னு டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு ஒன்று கிடைக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்மளோட டெஸ்ட் பேஜில் இணையணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி உங்கள் டவுட் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஓகேவா. இதில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் உங்களுக்கு 60க்கும் மேற்பட்ட தேர்வுகளும் 6000க்கும் மேற்பட்ட வினாக்களும் கிடைக்கும். கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இந்த தேர்வு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். சரிங்களா. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.